கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனக்கு அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் இந்த வருஷம் பூரா கடந்து வந்துக்கிட்டே இருக்கிறோம். வாழ்க்கையில் எப்பொழுது எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருப்பது? வேதம் இப்படி சொல்லுகிறது, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டுகிறேன்னு சொல்லி 3 யோவான் 1:3 பார்க்குறோம். நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டுகிறேன்னு சொல்கிறாரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், எல்லா மனுஷரும் 2 வகையாக இருக்கிறாங்க. ஒரு வகை மனுஷர் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாம்சமானதையே தேடுறாங்க. மனுஷர் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு அதில் எல்லா சப்பாத்தியம் மண்ணேர்லாம் வச்சிடலாம், 5 புலன்களை கொண்டு நான் பழச்சிக்கிடுவேன் நடக்கிற உலகத்து ஜனங்கள். அவங்க எந்த வகையிலையாவது ஒரு 5 புலன்களில் ஏதோ ஒன்றில் மும்முரமாக இருப்பாங்க. எல்லாத்துலையும் இருக்க முடியாது. உலகத்தில் எல்லா மனுஷனும் செய்கிற ஒரு காரியம். ஆனால் அது என்ன ஆயிரும் பாருங்கள். மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒருவேளை நீங்களும் நானும் இதை சொல்லலாம். நாங்கள் எப்போ கர்த்தரை விட்டு விலகுறோம்? நாங்கள் தேவாலயத்துக்கு போகிறோம், வாரோம், பைபிள் வாசிக்கிறோம், ஜெபம் பண்ணுறோம், எல்லாம் சொல்லலாம் சரிதான். ஆனால் மாம்சத்தின் மேலே பிரியமாக இருக்கிற எந்த மனுஷனும் அதன் மேலே நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன், ஏன்னா மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாகவே இருக்கும். அது இச்சைகள் நிறைந்தது. தேவனை விட்டு உங்களை தூரமாக்கிறோம். அதுதான் உண்மை. அதை குறித்து தான் அந்த நாளில் நீங்கள் பார்க்க போறீங்க. கர்த்தரை விட்டு விலக செய்கிறோம், அது மாயை. 2வது, அப்படிப்பட்ட இருதயமுடைய மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அப்படின்னு வேதத்துல பார்க்கிறோம். அதுக்கு அடுத்த வசனத்துல பார்த்தீங்கன்னா, அவன் அந்தர வெளியிலே கரளையாய் போன செடியை போல இருந்து. அந்தர வெளி, எல்லாரும் கைவிட்ட நில, மழை இல்ல, வனாந்தரம், அதுக்கையும் தாண்டி வெடிப்புள்ள ஒரு பூமி அந்தர வெளி. அந்த அந்தர வெளியிலே கரளையாய் போன செடி. வாழ்க்கையில இப்படி மாம்சத்து மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்ட மனுஷன் கரளையாய் போன செடியை போல அவன் ஆத்மா இருக்கும். அதெல்லாம் தெளிவா சொல்ற. இன்னும் அவன் வாழ்நாளில் நன்மை வருகிறதை காணாமல், அவன் ஆத்மாவுக்கு நன்மை வருகிறதை காணாமல் கரளையா போன செடி வேறு 10 பேரும். யார் தண்ணி உடந்து ஊத்துனா கூட மறுபடி தளிர்க்காது, துளிர் விடாது. அந்த ஆத்மா மரித்த நிலையில இருக்கும். வனாந்திரத்தின் வறட்சியான இடங்களிலும் குடியில்லாத ஒவ்வொரு நிலத்திலும் தங்குவான். ஒரு அடைமொழியா கொடுத்திருக்காரு. இதை நீங்க திட்டவும் தெளிவா பார்க்கலாம். ஓமையால பேசுறாரு. சங்கீதம் 62:9 பார்த்தீங்கன்னா, கீழ்மக்கள் மாயையும் மேல் மக்கள் பொய்யுமாமே. கீழ்மக்கள் மாயை, தரித்திரத்தில் இருக்கிறவனா இருந்தாலும் கூட தன் மாம்சத்து மேல நம்பிக்கை வைத்து மாம்ச பயத்த மேல நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் மாம்சமானதையே தன் புயபலமாக்கி கொண்டு உழைக்கிறவங்க, வேலை பார்க்கிறவங்க. ஆனால் கர்த்தரை தேட முடியல, இச்சைக்குரியவங்களா இருக்கிறாங்க. மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாகவே இருக்கும். அவங்க கர்த்தரை தேட முடியாது. அதனால தான் கீழ்மக்கள் மாயையும் மேல் மக்கள், உலகத்தில் பெரிய பிரபுக்களாக இருக்கிறோம், ஐஸ்வர்யவானாக இருக்கிறோம் சொல்லுகிற மேல் மக்கள், பெரிய பெரிய அதிகாரிகளாக கூட இருக்கலாம், அவர்கள்லாம் பொய்யுமாமே. பொய் சொல்லிகிட்டே திரிவாங்க. என்ன சொல்லுவாங்க? நாங்கள் நல்லா தான் வாழ்கிறோம், நாங்கள் செழிப்பாக இருக்கிறோம். இல்லை, அதெல்லாம் நிறையா இருக்குதுப்பா. தராசிலே வைக்கப்பட்டால் அவர்கள் எல்லாரும் மாயையிலும் லேசானவங்களாம் இல்லாமல் போக போகுது. இங்கே வேதத்தில் இன்னொரு காரியத்தை நீங்கள் பார்க்கீங்க. 118 சங்கீதம் 8 வசனத்தில், மனுஷனை நம்புகிறதை பார்க்கலும் கர்த்தர் மேல் பற்றுதலாக இருப்பதே நலம். அதுலேயே 9 வசனத்தில், இந்த உலகத்தில் இருக்கிற பிரபுக்களை ஏற்கனவே பார்த்தோம். மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்ட மனுஷன் பிரபுக்கள், அவர்களை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதே நலம். ஏன் அப்படின்னா, ஆத்மா அப்போ தான் செழிக்கும். சரி, 146 சங்கீதம் 3 வசனம், பிரபுக்களையும் ரட்சிக்க திராணி இல்லாத மனுபுத்திரனையும் நம்பாதிருங்கிறாரு. 146 சங்கீதம் 4 வசனத்தில், அவனுடைய ஆவி பிரியும், அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான், அந்நாட்களிலே அவன் யோசனைகள் கொடுத்த யோசனையெல்லாம் அழிந்து போகும். அவனுக்கும் உதவாது, மற்றவங்களுக்கும் அது உதவாது. மாம்ச யோசனை. அதான் 1 சங்கீதம் 1 வசனத்தில் பார்ப்பீங்க. துன்மார்க்கருடைய ஆலோசனை, பாவியுடைய வழி, பரியாசக்காரர் உட்காரும் இடம். அவங்க எல்லாம் பேச போகிறாங்க, அதில் போய் உட்காந்து நீ கேட்டுக்கிட்டு இருக்காத. அதுதான் அவர் சொல்கிறார். அப்போ தான் உனக்குள்ளாக இருக்கிற ஆத்மாவுக்கு எப்படி தேடணும், எப்படி அதை செழிப்புள்ளதாக ஆக்கணும், ஆத்மாவில் செழிப்பாக வாழ்கிறது எப்படிங்கிறத கற்றுக்கொள்ள முடியும்.
உன் ஆத்மா வாழ்கிறது போல. அதான் பார்க்க போகிறோம். இன்னும் உலகத்தில் பார்வோனுடைய பலன் உங்களுக்கு வெட்கமாகவும் எகிப்தியருடைய நிழல் ஒதுக்கு உங்களுக்கு லட்சியாகவும் இருக்கும்ட்டாரு. எகிப்தியர் சகாயம் பண்ணுவது வேர்த்தமும் வீணுமாம். கர்த்தர் உங்களுக்கு சகாயம் பண்ணணும், தேவன் உங்களுக்கு சகாயம் பண்ணணும். அதை குறித்து தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. கர்த்தர் மேலே எப்படி நம்பிக்கை வைக்கிறோம்? எரேமியா 17:7 கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஏன்னு சொன்னால் இந்த ஒவ்வொரு மனுஷனுக்கும், எனக்கானாலும் சரி உங்களுக்கானாலும் சரி, இவர் தான் மனுஷனானார். மனுஷனாகி நம்முடைய மாம்ச பலவீனங்கள் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு இந்த பூமியில் அவர் ஜீவித்து நமக்கு ஆத்மாவை காத்து கொள்ளத்தக்கதாய் பலப்படுத்துகிறவராக இருக்கிறாரு. அதனால தான் அவர் மேல் நம்பிக்கை வைத்து, அதுலேயே அடுத்த வசனத்தில் பார்க்குறோம், அவன் எப்படி இருப்பானா, அவன் ஆத்மா எப்படி இருக்குமா, அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும். எப்போவும் தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கும். வேறு கால்வாய் ஓரமாக இருக்குது. கால்வாய்க்கு உள்ளே இருந்தால் கட்டாயிரும், அழுகி போகலாம் ஒரு வேளை. ஆனால் கால்வாய் ஓரமாக ஈரத்தில் இருந்து அது பெற்றுக்கொள்ளுது. இதெல்லாம் ஓமையால் சொல்லி வச்சுருக்கிற வேதத்தில் எடுத்து வாசித்து பாருங்கள். கர்த்தருடைய புஸ்தகத்தில் தேடி வாசிங்க. கால்வாயில் என்ன எந்தெந்த இடத்துலலாம் வருது, வேர்னால் எங்கெங்கெல்லாம் வருது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். வேர்களை விடுகிறதும் அன்பு தான் வேரூன்றும். இன்னும் சொல்கிறார், உஷ்ணம் வருகிறதை காணாமல் அவனுக்கு மேலே வருகிற ஆக்கினை, பாவம், துன்மார்க்கம் இதெல்லாம் மீறி இவன் நிற்காம எல்லாவற்றையும் ஒழித்து விட்டு கர்த்தரே தன்னை நம்பிக்கையாக கொண்டிருந்து தன்னை பலப்படுத்தும்படி காத்து கொள்கிறவன் தான் இந்த உஷ்ணம் வருகிறதை காணாமல் அவன் மேலே ஆக்கினை தீர்ப்பு வர்றதில்லை. இலை பச்சையாக இருக்கிறதும் நீதி பசுமையாக இருந்துக்கிட்டே இருக்குது. எப்போ பசுமையாக இருக்கும்? தண்ணீர் கீழே ஓடிக்கிட்டு இருக்கு, மேலே இருந்து சூரியனுடைய வெளிச்சம் அவனுக்கு மேலே பட்டுக்கிட்டே இருக்கும். அது தேவனுடைய பார்வை. அவருடைய நியாயம் கீழே இருந்து நீதி உண்டாகும். பூமியிலிருந்து நீதி வெளிப்படுது, வானத்திலிருந்து நியாயம் வெளிப்படும். அவன் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிற மரத்தை போல் இருப்பான். சங்கீதம் 34:4 பார்க்குறீங்க, நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். அதிலே 6ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, இந்த ஏழை கூப்பிட்டான். ஆத்மா ஏழையாக கிடந்தது, கூப்பிட்டான். கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கங்களுக்கெல்லாம் நீக்கி ரட்சித்தார். என்ன இடுக்கம்? பாவ சரீரத்துக்குள்ளே கடந்த இந்த ஆத்மாவை இடுக்கங்களை நீக்கிறார். என்ன இடுக்கமாக இருக்குன்னு பார்க்குறீங்க? அவனுடைய இருதயம் முற்றிலுமாய் தீட்டுள்ளதாக இருந்தது, அதை புதிதாக்குறாரு. கல்லான இருதயமாக இருந்தது, அதை சதையுள்ள இருதயமாய் மாற்றுகிறார். ஆக வேத வசன வார்த்தைகளெல்லாம் அவனால் இப்போ தான் விளைவிக்க முடியுது. உள்ளவர் அதுக்கு கீழ்ப்படிய முடிகிறது. சங்கீதம் 34:10 பார்த்தீங்கன்னா, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாகி கிடக்கும். சிங்கக்குட்டிகள் யாருன்னு பார்க்குறீங்க? மாம்ச பச்சினி. உலகத்தில் வாழ்கிற ஜனங்கள் தங்கள் மாம்சத்தையே புசித்துக்கிட்டு இருப்பாங்க, அடுத்த மாம்சத்தினுடைய காரியங்களை தான் புசிப்பாங்க. ஆனால் நாம் அப்படி இல்லை. கர்த்தரை தேடுவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவிடாது. அதனால தான் இயேசு சொன்னார், என் மாமிசம் மெய்யான போஜனமாக இருக்குதுன்னு சொன்னார், என் ரத்தம் மெய்யான பானமாக இருக்குதுன்னு சொன்னார். மாம்ச பச்சினியாக இருந்த ஒரு காலத்தில், இப்போது அவரே நம்ம தனித்து கொள்கிறோம். அவர் மாம்சத்தில் என்னென்னலாம் இருந்ததோ, உலகத்தில் ஜீவிக்கும் போது எதெல்லாம் கொண்டு உலகத்தை ஜெயித்தாரோ, பாவத்தை ஜெயித்தாரோ, தன் மாம்சத்தையே ஜெயித்தாரோ, அந்த அனுபவங்களெல்லாம் அவருடைய மாம்சத்தில் வந்துடும். நாம் அதை தனித்து கொள்கிறோம், அவருக்குள்ளாக மாறுகிறோம். 42ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தில், மானானது நீரோடையிலே வாஞ்சித்து கதறுகிறது போல தேவனே என் ஆத்மா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. ஆத்மா உள்ள ஏழையாக இருந்தால் மட்டும் இல்லை, இப்போ எப்படி இருக்குதா, தாகத்தோடு கூட கிடக்குது. தண்ணீர் இல்லை, நீதி பரிசுத்த ஆவி உள்ளே இல்லை, அதன் நிமித்தம் அது தாகத்தோட கதறுது. தேவனே என் ஆத்மா உம்மை வாஞ்சித்து எப்படியாவது வாரும் ஐயா, என்னை விடுதலையாக்கும் என்று சொல்லி கதறுகிறது. சங்கீதம் 63:1 பார்க்குறீங்க, தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன், வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்மா உண்மையில் தாகமாக இருக்கிறது. இது நீங்கள் வரிசையாக பார்த்துட்டே போகலாம். யோவான் 6:35 பார்த்தீங்கன்னா, இயேசு அவர்களை நோக்கி ஜீவ அப்பம் நானே. பார்த்தீங்களா,
உலகத்தில் உள்ளவங்க பூரா அழிந்து போகிற போஜனத்தை அப்பமா நினச்சி சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் மறுபடியும் பசி உண்டாகும். இந்த ஜீவ அப்பத்தை புசிக்கிறவன் ஒரு காலம் பசியடையான். அதான் உண்மை. இதுக்குள்ள ஒன்று ஆழமாக என்ன வரப்போகிற எபிசோட்லாம் நான் உங்களுக்கு அந்த குறித்து விளக்கமாக கர்த்தர் கொடுத்துருக்கிற காரியங்களை வெளிப்படுத்தி கொடுக்குறேன். ஜீவாப்பத்தை எப்படி நீங்கள் ருசி வைப்பீங்கன்னு. இன்னும் அவன் ஒரு காலம் பசியடையான்ங்கிறாரு. பின்னால் நம்ம பார்க்குறோம் ஏசாயா 43:18 பார்த்தீங்கன்னா, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம். கர்த்தருக்குள்ளே வந்துட்டிங்கன்னா மாம்சத்துக்குரிய காரியங்களை முந்தி நீங்கள் நினச்சி பாவத்தில் அக்கிரமத்திலே வாழ்ந்துக்கிட்டு இருந்தீங்க. அதெல்லாம் நினைக்க வேண்டாம். பூர்வமானவைகளையும் சிந்திக்க வேண்டாம். உங்களுக்குள்ளே கர்த்தர் ஒரு காரியத்தை செய்வார். 43:19 அடுத்த வசனத்தில், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே பாவ சரீரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். அதை உண்டாக்கிக்கிட்ட தெரியணும். அப்போ தான் ஆத்மா செழித்திருக்கும், ஆத்மா வாழ்ந்திருக்கும். உன் ஆத்மா வாழ்கிறது போல அப்படிங்கிறவனுடைய முழு கருத்து இதுதான். சரி, ஏசாயா 32:15 உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். அப்பொழுது வனாந்திரம் செழிப்பான வயல்வெளியாகும். செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும். பழைய செழிப்பாக தெரிந்த மாம்ச வாழ்க்கை. சரி, இன்னும் அதில் 32:16 பார்த்தீங்கன்னா, வனாந்திரத்திலே நியாயவாசமாக இருக்கும், செழிப்பான வயல்வெளியிலே நீதி தங்கி தரித்திருக்கும். இவன் ஆத்மா செழிப்பாக இருக்கு. அதுதான் உன் ஆத்மா வாழ்கிறது போல. சரி, நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து அதை எப்படி கொடுக்குறாரு பாருங்கள், ஆச்சரியமாக இருக்கும். ஏசாயா 35:10 வாசிச்சிங்கன்னா, கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள். சியோனில் எப்படி இருக்குதா, அங்கே நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். உலகத்தில் வேறு எந்த பொருளும், நீங்கள் பழைய வாழ்க்கையில் தேடின எந்த பொருளும் மனுஷியும் உங்களுக்கு இந்த நித்திய மகிழ்ச்சியை கொடுக்க முடியாது. அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள், சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும் என்று தான் அதில் பார்க்குறோம். நம்ம கொடுக்குற அட்வைஸ் இதுதான். எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கணுமா, நீங்கள் ஒன்று செய்தால் போதும். பிரியமானவனே, எப்படி சொல்கிறார் பாருங்கள், உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டுகிறேன். ஹல்லேலூயா. தேடலிங்கன்னா லெகுவாக வந்துடும். இதெல்லாம் சுத்தமாக உள்ள ஒன்று இருக்காது. நீதி வாசமாக இருக்கிற வானமாக மாறிடும். உங்கள் சரீரம் நீதி வாசமாக இருக்கிற பூமியாக மாறிடும். வானத்தை அவர் நிலைப்படுத்தி பூமியை அஸ்திவாரப்படுத்தி வேத வசன வார்த்தைகளுக்கு அதை அஸ்திவாரமாக கொண்டு வந்துடுவார். கர்த்தருடைய வீடாய், கர்த்தருடைய ஆலயமாய், இல்லை அதிகமாக ஆத்மா உள்ளிருந்து அவ்வளோ செழிப்பாக இருக்கத்தக்கதாக இந்த பாவ சரீரமும் மாற்றப்படும். அதான் வேதத்தை தெளிவாக சொல்கிறார். பூமி வனாந்தரமாக கிடந்தது செழிப்பான வயல்வெளியாய் மாறுது. ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுவோமா? பயப்படாத. கர்த்தர் தான் உன்னை அழைச்சிருந்திருக்கார். கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டார், கைவிட மாட்டார். தேடுறீங்கன்னா உங்கள் ஆத்மா வாழ்கிறது போல் நீங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருப்பீங்க. சரி, பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த வேலைக்காக துதிக்கிற ஸ்தோத்தரிக்கிறப்பா. தேவனே, இந்த வேலையிலும் பிள்ளைகள் கேட்ட இந்த செய்தியின்படி அவர்கள் ஆத்மா வாழத்தக்கதாய், மாம்சமானதை நம்பிக்கையாக கொண்டு மாம்ச புயபலத்திலே வாழத்தக்கதாக அவர்கள் இருந்த பழைய வாழ்க்கையை விட்டு கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரே தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற ஒரு மனுஷியாய் அவர்கள் மாறுபடி நீர் அருள் செய்ய வேண்டுமா இப்படி கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். இன்னும் வெறுமனே அவர்கள் கிறிஸ்தவர்களாய் வாழ்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு மாம்சத்திலே வாழாதபடி ஆவிக்குரியவர்களாய் வாழத்தக்கதாய் தேவரீர் உதவி செய்யும். சகலத்திலே அவர் சம்பூர்ணமாய் இருக்கத்தக்கதாய் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்க தேவரீர் அவர்களுக்கு வழிகளை ஏற்படுத்தி கொடும். ஆவியானவரே அவர்களுக்கு இன்னும் அதிகமாய் போகட்டும். அவர்கள் புத்தியை கொடும், ஆசீர்வதியும் பலப்படுத்தும், ஒன்றிலும் குறைவில்லாமல் இருக்க உதவி செய்யும். கர்த்தரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.